வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுகவின் திரு மணிஷபுத்திரன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். மத்திய அரசின் இடையூறு இல்லை என்றால் மக்களுக்கு இன்னமும் சிறப்பாக பணியாற்றுவோம் அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். இவருடைய பேச்சை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இதில் பல முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். பொதுவாகவே மத்திய அரசு மாநில அரசுகளை எப்படி அணுகுகிறது என்பதை பற்றி கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு மாநில முதல்வராக இருந்து நீண்ட காலம் பணியாற்றியவர். அதனால் ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகள் தேவைகளை பற்றி அவருக்கு ஒரு ஆழமான பார்வை இருக்கும். அந்த வகையில் ஒரு மாநில ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு அவர் ஒரு பிரதமராக வருவது ஒரு நல்ல விஷயம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் நடந்தது என்பது வேறு. ஒரு ஒற்றை தனிநபர் ஆட்சியாக அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் அவர்கள் உத்தரகாண்டில் என்ன செய்தார்கள் என்பதையோ அருணாச்சல் பிரதேசத்தில் என்ன செய்தார்கள் என்பதையோ வெளிப்படையாக பார்த்தோம். ஒன்று, பாண்டிச்சேரியில் நீங்கள் பாருங்கள், ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதற்கு கவர்னரின் மூலமாக இன்றைக்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது. டெல்லியில் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்ற சமயத்திலிருந்து தொடர்ச்சியான இடையூறுகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்கள், மிக முக்கியமான சில தீர்மானங்களை மசோதாக்களை நாங்கள் கொண்டு வந்தோம், அது எதற்குமே அவர்கள் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்கள். 8 மாதங்களாக அவை கிடப்பில் இருக்கின்றன என்கிற விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். கல்விக்கான இடஒதுக்கீட்டை 100% அதிகரித்திருக்கிறோம். ஒருபுறம் மத்திய அரசு தனது ஒதுக்கீட்டை 25% குறைக்கிறது. ஆனால் நாங்கள் கல்வியை ஒரு மடங்கு அதிகமாக ஆக்கிய போதும் கூட அதற்கான ஒரு ஒப்புதலை கூட கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, தாங்கள் ஆளாத மாநிலங்களாக இருக்கட்டும், யூனியன் பிரதேசங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒன்று மறைமுகமாக அதிகாரம் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவை செயல்பட விடாமல் முடக்க வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது டெல்லியினுடைய நிலைமை வேறு, மற்ற மாநிலங்களினுடைய நிலைமை வேறு அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா காவல்துறையே டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கீழே வராத ஒரு சூழல் இருக்கிறது. அது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறது டெல்லியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஈவன் இந்த டிரைனேஜ் சிஸ்டம்ல கூட சில ட்ரெயின்ஸ் டெல்லி கவர்மெண்ட் வருது, மீதி முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லியில் வருது. எம்சிடி கீழே வர ட்ரெயின்ஸில் இவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அங்க இருக்கிறது பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க எம்சிடியில். ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள்னால திரு கெஜ்ரிவால் சொல்றது, அதுக்கப்புறம் அந்த திடீர்னு அவருக்கு இன்ஃபர்மேஷனே இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடம் மாற்றுறது, அதுவும் அவங்க பாஜக என்ன சொல்றாங்க, அவங்க 2 வருஷம் அவங்க போஸ்ட்ல முடிச்சிட்டாங்க, அது எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனா நிச்சயமாக ஒரு கோஆபரேட்டிவாக ஒரு எஃபர்ட் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அதுல சில விஷயங்களில் மத்திய அரசு மேல் குற்றம் சாட்டலாம், சில விஷயங்களில் ஆம் ஆத்மி கட்சியும் தொடர்ந்து அவர்கள் எம்எல்ஏக்கள் சர்ச்சையில் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு சர்ச்சை வருது, இவர் சர்டிபிகேட் ஃபோர்ஜ் பண்ணாரு, அப்படி பார்த்தா பாஜக அமைச்சர்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் நாங்கள் மாற்று என்று வரும்பொழுது யூ ஹாவ் டு பி ஒன் ஸ்டெப் ஹையர். நான் உங்களை ஊழல்வாதின்னு சொல்லிட்டு நானே ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டிக்கிட்டேன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. மத்திய அரசு டெல்லி அரசுடன் ஒத்துழைத்து செயல்படுற மாதிரி எந்த விதமான ஒரு பெரிய அளவுல அறிகுறி இல்லை. ஆம் ஆத்மி கட்சி எந்த விதமான ஒரு தவறும் செய்யாமல் பாஜக அந்த மாதிரி பாஜக முடக்குகிறதா டெல்லி அரசு? ஒரு நிமிஷம். இப்ப சுமன் சார் சொல்றது 2 டிஃபரெண்ட் இஷ்யூன்னு நான் பாக்குறேன். ஒன்னு, ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள், இதுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய உரிமைகள் என்னவாக இருக்கிறது என்பதும் வேறு வேறு பிரச்சனைகள். இது தொடர்ந்து இப்பொழுது டெல்லி போன்ற ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறது இல்லை என்பதை நாம் பேசுகிற போது அங்கு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது அல்லது அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதல்ல பிரச்சனை. மாறாக இந்த அத்துமீறல்கள், அதாவது ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறதா இல்லையா என்பதுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் மிக வெளிப்படையாக மோடியை எதிர்த்து தேர்தலில் நின்றவர். ஆனால் இந்த உரையாடலில் அவர் சொல்கிறார், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூட நான் மோடியிடம் போய் பேசினேன், எங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் இறங்கி செல்கிறார். அதற்கு பிறகும் கூட ஒரு இணக்கமான உறவை மோடி மேற்கொள்ள மறுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அரசியல் பண்பாடு என்ன என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இருக்கிற குற்றச்சாட்டிற்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் சம்பந்தம் இல்லைங்கிறது. அதாவது
டெல்லியில இதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்கிறது. அதாவது இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்து டெல்லி போலீஸ் வேற கமாண்டுக்கு வந்திருக்குங்க எல்லாம் தொடர்ந்து இருக்கு. முன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவினுடைய ஆட்சி நடந்தது டெல்லியில. அதாவது மதன்லால் குரானா இருந்திருக்காரு, சாஹிப் சிங் வர்மா இருந்திருக்காரு, சுஷ்மா ஸ்வராஜ் இருந்திருக்காங்க. சோ அப்போ வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி பாஜக இருந்தபோது பாஜக ஆட்சி டெல்லியில நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் கூட இந்த மாதிரி தினமும் ஒரு தகராறோ தினமும் ஒரு பத்திரிகையில வர மாதிரி ஒரு செய்தி, இவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடோ முரண்பாடோ அவர்களை முடக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதிகமாக வரல. கெஜ்ரிவால் மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னா இது புரிஞ்சுக்க முடியுது. மாநிலங்களுடைய நேற்று முன்தினம் நடந்த மாநில முதலமைச்சர்கள் கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு பேசின மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, ஆளுநர் நியமனம் குறித்து அவர் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, அதிகாரங்கள்ல வந்து மத்திய அரசு குவித்து வைத்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லா முதலமைச்சர்களும் சொல்லுகிற போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த உறவை வந்து மத்திய அரசு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற கேள்வி வரத்தான். மத்திய மாநில அரசுகளினுடைய இருக்கிற உறவு வந்து பெரிய அளவுல எந்த விதமான ஒரு அளவுக்கு பெரிய மாற்றம் இந்த 2 ஆண்டு காலத்துல பெரிய அளவுல வந்திருக்கு. கவர்னரை வந்து தவறாக பயன்படுத்துவது வந்து காங்கிரஸ் காலத்திலேயே நடந்துச்சு, பாஜக காலத்திலும் நடக்குது. அதாவது பாஜக மட்டும்தான் கவர்னர்களை இது வந்து செய்யறது தப்பு. அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன நடந்திருக்கோ, உத்தராகண்ட் நடந்திருக்கோ, அது வந்து யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதாவது மோடி வந்த பிறகு அவர் மட்டும் வந்து இவங்களை அதாவது ஒரு மாநில மத்தியக்கும் மாநிலத்துக்கும் இருக்கிற உறவுகள்ல பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறாரு, இல்ல சென்டருடைய வில்ல வந்து மாநிலங்கள் மேல இம்போஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரபூர்வமாக ஒண்ணு இல்ல. அந்த காலகட்டத்திலையும் பணம் வருது, மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுல டிலே இருந்திருக்கு. இப்போ நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க, சர்வ சிக்ஷா அபியான்ல வர வேண்டிய பணம் வந்து இன்னும் மத்திய அரசு ரிலீஸ் பண்ணல. இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் இல்ல. அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல, போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றது வந்து எல்லா அரசாங்கங்கள் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்க 10 வருஷம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து இடையூறு செய்யாமல் இருங்க, தயவு செய்து இடையூறு செய்யாமல் இருங்க. இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு நிலையை நீங்க வந்து டெல்லியில உருவாக்குறீங்க. டெல்லி வந்து தாண்டின குற்றச்சாட்டு நீங்க டெல்லியில் நடப்பது வேறு, மற்ற மாநிலங்களில் நடப்பது வேறு. நான் எப்படி பாக்குறேன்னா, டெல்லியில நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷனிங்க்கு பாஜக இடையூறு செய்கிறது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஆனால் அதே போன்று எல்லா மாநிலங்களிலும் வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் வைக்கப்படவில்லை. இல்ல, அதாவது இதுல வந்து தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, காங்கிரஸ் பீரியட்லயும் கவர்னர்களை தவறா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கிறது அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் அதன் மூலமாக 2 முறை ஆட்சியை இழந்தவர்கள் நாங்கள். இன்னும் சொல்லப்போனால் மாநில சுயாட்சி தொடர்பாகவும் கவர்னருடைய அதிகாரம் தொடர்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வந்திருக்கிறது. ஆனால் நேற்று ஒரு விஷயம் நடந்தது என்பதற்காகவே இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை நாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா என்பதுதான். பாஜக என்ன சொன்னது, காங்கிரஸ் கொண்டு வந்த சில ஒரு ஆட்சியல் கலாச்சாரத்திற்கு எதிராகத்தான் நாங்கள் ஒரு மாற்றாக கொண்டு வருகிறோம் என்றுதான் இவர்கள் வருகிறார்கள். கடைசியில் அவங்களும் பண்ணாங்க இவங்களும் பண்ணாங்க என்று சொல்வதன் வழியாக நாம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? கவர்னர் என்பவர் யார்? மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்ன? மாநிலங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது? இதை பற்றி நாம் பேச வேண்டும். இதை காங்கிரஸ் செய்ததா பாஜக செய்ததா என்று நாம் ஒப்பிட்டு மட்டும் பார்ப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை நாம் மழுங்கடிக்கிறோம், பின்னுக்கு தள்ளுகிறோம். இன்னொன்று, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். நீங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது வேறையா இருக்கலாம், அருணாச்சல் பிரதேசத்தில் வேறையா இருக்கலாம், டெல்லியில இருக்கிறது வேறையா இருக்கலாம். ஆனா இது வேறையா இருக்கிறதுனாலேயே வந்துட்டு மத்திய அரசினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் விமர்சனங்களை தள்ளிவிட முடியாது. ஒவ்வொரு இடத்திலையுமே எந்த வழியிலெல்லாம் தன்னுடைய தலையீட்டை செய்ய முடியுமோ, எந்த வழியிலெல்லாம் தன்னுடைய அழுத்தத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய அழுத்தத்தை கொடுப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்கிறது என்பதுதான் உண்மை. நாம் அதைத்தான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சி பல ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி பல்வேறு மாநிலங்கள்ல, பிரதானமாக நிறைய மாநிலங்கள்ல ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அவர்களுக்கு இடையிலான உறவு, மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, மாநிலங்கள்லயும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்கும் போது அந்த உறவு நிலை ரொம்ப சுமூகமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. மாநில கட்சிகள் பலம் வாய்ந்த கட்சிகளாக மாறின பிறகு மாநில தலைவர்கள் பலம் வாய்ந்த தலைவர்களாக மாறுகிற பிறகு அப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் வேறாக இருக்கிறது. அதனாலதான் இது மாதிரியான நெருக்கடியை மத்திய அரசு கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது பொதுவா எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி அணுகிறது, நம்ம மத்திய அரசு வந்து பிரஷர் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. அதாவது இதே மாநில கட்சிகளுடன் பல கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகளோ நாளை பிஜு ஜனதா தள் போன்ற கட்சிகளுடன் ராஜ்யசபால பாஜக வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கும் இருக்கிறது. அதனால வந்து அந்த மாநில அரசுகளுக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா கூட
இருதரப்பு முதலமைச்சர்கள் தானே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாரதிய ஜனதாவோடு எதிர்நிலையை கடைபிடிக்கக்கூடிய முதலமைச்சர்களும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை விமர்சனம் பண்றாங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதிமுக போன்ற கட்சிகள் இணக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் அந்த அதிகாரங்கள் குறித்து கேள்விகள் எழுப்புறாங்க. அதிகாரங்கள் கூட கேள்விகளை எழுப்புவது அவர்களுக்கு உரிமை. ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ங்கிறது வந்து அங்க போய் எல்லாரும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்றீங்க. ஒரு சுமூகமான சூழல் இல்லாதபோது தானே கேள்வி எழுப்புறாங்க. சுமூகமான சூழல் இல்லை என்று அடிப்படையாக என்ன ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, சென்டர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்றாங்களே தவிர இந்த இன்சிடென்ட்ஸ்ல நீங்க எங்களுக்கு இது செய்யவில்லை. அதுல வந்து பெரிய அளவு பாத்தீங்கன்னா நிதி ஆதாரம் கொடுக்கல. கல்வி குறித்து பேசிருக்காங்களே, நீங்க கல்வி வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அரசு வந்து ஒரு ஃபேஸ்ட் மேனர்ல மூவ் பண்றாங்க. ஏற்கனவே அலோகேஷன் டு ஸ்டேட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. சென்ற ஆண்டு வந்து 2015 மத்திய அரசிலிருந்து ஷேர் மாநில அரசுகளுக்கு சிக்னிபிகண்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சோ அவங்க என்ன சொல்றாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் போன்ற சில சப்ஜெக்ட்ஸ்ல ஏன் ஸ்டேட் அதிகமாக பர்டன் எடுத்துக்க கூடாதுன்னு இது வந்து நம்ம ஆர்கியூ பண்ணலாம். இது வந்து ஒரு விவாதம் நடத்தலாம். இது சரியா தவறான அணுகுமுறையான்னு சொல்லலாம். அதனால வந்து மாநிலங்களை வந்து மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது, இல்ல ஒரு செகண்ட் இதுவா வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உரிமையை தான் கேக்குறாங்க. எங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொடுங்கங்கிற உரிமையை தான் கேக்குறாங்க. இது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு நடைமுறை தான். ஆனா குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படிங்கறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா வந்துட்டு நீங்கள் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மட்டும் இல்லை, பொதுவாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள். இப்போ நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். அப்போது அருணாச்சல் பிரதேசத்தில் இது பாஜகவோட தலையீட்டிற்கு வந்துட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லையா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் அவங்க பண்ண விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லையா? டெல்லியில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையா? எத்தனை விஷயங்கள் வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கப்புறம் திரும்ப ஆதாரம் கொடுங்க, ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் சுமன் எதை மீன் பண்றாருன்னு யாருமே சரி என்று சொல்ல முடியாது. ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயம். நீங்க என்ன பண்றீங்கன்னா மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு சொல்றப்ப மொட்டை என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் சேர்ந்ததான் உரிமைகளின் மீது பாஜக தொடர்ந்து குறிப்பிடுகிறது. அதை ஏன் நீங்கள் ஒற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க? அதை ஏன் எதிர்க்கட்சியை பலவீனம் செய்வது, அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக நான் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளும் ஒரு முயற்சி, அது தவறான முயற்சி. அதுக்கு ஆளுநர் பயன்படுத்தப்படும், நிச்சயமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலத்தையே வந்து மத்திய அரசு வந்து புறக்கணிக்கிறது. இல்ல தவறாக, அதாவது ஒரு நிமிஷம், ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குறைக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதாவது மத்திய அரசு வந்து ஒரு முடிவு எடுத்து இடஒதுக்கீடை ஒன்னும் செய்ய முடியாது, அது செய்யறதுக்கு அவங்க முயற்சியும் செய்யல. சோ எல்லாமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். எனக்கு வந்து எல்லாரும் வந்து இப்ப நான் வந்து மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற முடியலன்னா நான் என்ன பார்ப்பேன்? அடுத்தது இவர் கொடுக்கலைங்க, இவர் தடுக்கிறாரு. இல்ல, திரு மனுஷ் சொன்னதோட சேர்த்து எழக்கூடிய ஒரு கேள்விதான். நீங்க ஆளுநர் நியமனம் அப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. அதிகாரங்களை குவிச்சு வச்சிருக்காதீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எங்களுக்கு இடையூறு தராதீங்க. எந்த புதிய அதிகாரத்தை முந்தைய அரசு இதே கேள்விகள் எழுப்பப்பட்டது. மாநில சுயாட்சி தொடர்பாக இதே பிரச்சனைகள் அன்னைக்கு எழுப்பப்பட்டது, இன்னைக்கு எழுப்பப்பட்டது. அன்னைக்கு எழுப்பப்பட்டது மத்திய அரசு தொடர்ந்து அதிகாரங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகாரங்களை குவித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு ஒரே நிமிஷம், நான் என்னோட கேள்வியை முடிச்சேன். அதாவது ஆளுநர் நியமனம் தொடர்பாக ஒரு மாநில முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாரு, அதிகாரங்கள் சம்பந்தமாக இன்னொரு மாநில முதலமைச்சர் வந்து கேள்வி எழுப்புறாரு. இடையூறு செய்யாதீங்கன்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் துண்டு துண்டா பார்க்க போறீங்களா? இது தனி பிரச்சனை, அது தனி பிரச்சனை, இது தனி பிரச்சனை பார்க்க போறீங்களா? இல்ல இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றாங்க? 10 ஆண்டுகளுக்கு பிறகு. ஏன் இந்த 10 ஆண்டுகளில் ஏன் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட் பண்ணலன்னு யாருமே கேட்கலையே. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீட்டிங். ஒவ்வொரு ஆண்டும் நடக்க வேண்டிய ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது. அதனால அதாவது மாநிலங்களை வந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறதோ இல்லை தவறாக, அதாவது அழுத்தம் அதிகமாக கொடுக்கிறதோ,
அரசியல் ரீதியாக ஒரு கட்சி மற்றொரு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அவர்களை பலவீனப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அது ஆனால் ஒரு அரசே ஒரு மாநில மக்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது புதிதாக ஏதேனும் ஒரு அதிகாரத்தை மாநிலங்களிலிருந்து பறித்து மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறதா? ஏற்கனவே இருக்கிறது சரியா தவறாங்கிறது வேற டிபேட். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் அல்லது கடந்த கால ஆட்சிகள் என்ன செஞ்சிச்சோ அதைத்தான் பாஜக செய்துன்னு சொல்றதன் வழியா திரும்ப திரும்ப அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. மாநிலங்களுடைய உரிமைகளை மத்திய அரசு கடந்த காலத்தில் பறித்தாலும் சரி, இப்பொழுது பறித்தாலும் சரி, அது தொடர்ந்து ஒரு டிபேட்டுக்குள்ள இருக்க ஒரு விஷயம். அப்போ அதை நம்ம பண்ணணுமா வேணாமா? இந்த உரிமைகள் என்பது மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்படுவது நியாயமா இல்லையா? இதுதான் கேள்வி. இது பாஜக அரசா வேறு அரசா என்பதல்ல பிரச்சனை. மத்திய மாநில அரசுகள் அதனுடைய உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பேசுகிறோமா? பாஜக வந்த இன்றைக்கா நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சுமன் ஏன் தேவையில்லாம் அது பாஜகவை போய் டிஃபெண்ட் பண்ற ஒரு பாஜக டிஃபெண்ட் பண்ணலங்க. இப்போ உத்தராகண்ட்ல செஞ்சதோ தவறு இல்ல, அருணாச்சல் செஞ்சது தவறுங்கிறது மாற்று கருத்து இல்லை. மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த காலத்துல காங்கிரஸ் தமிழ்நாட்டையோ இல்லை ஒரிசாவையோ மேற்கு வங்காளத்தையோ வஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல மத்திய அரசு செயல்படுகிறது. எந்த விதமான ஒரு ஆதாரம் கிடையாது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. பட் பொதுவாக எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள் எல்லாம் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுங்கிறதுக்கு ஆதாரம். அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிடம் மத்திய அரசு காட்டுகிற அனுசரணைக்கும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசு காட்டக்கூடிய மனநிலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்வது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாத ஒரு பார்வை. மிகப்பெரிய அளவிற்கு வித்தியாசம். தொடர்ந்து ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் தங்களுடைய குறைபாடுகளை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். மோடி சொல்றது இல்லைங்க. ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் தன்னுடைய புகார் சொல்லிட்டு இருக்காங்க. புறக்கணிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லும் போது நீங்கள் சில ஆதாரங்களை கொடுக்கணும். ஆதாரங்கள் பெரும்பாலானவை நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு இருக்கிறது. நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு பாஜக மாநிலங்களும் நிதி ஒதுக்கீடு ஆளும் மாநிலங்களிலும் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. சில இந்த எஜுகேஷன் செக்டர் போன்ற செக்டர்ல ஹெல்த் செக்டர் தொழில்கள் கொண்டு வர ஆரம்பிச்சு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அந்த முதலமைச்சர்கள் போய் மத்திய அரசு குறைக்கிறது. நிதி ஒதுக்கீடு சார்ந்த குற்றச்சாட்டை மட்டும் இந்த மாநில முதலமைச்சர்கள் முன்வைக்கல, அதிகாரங்கள் சார்ந்து முன்வைக்கிறாங்க, இடையூறுகள் சார்ந்து முன்வைக்கிறாங்க, ஆளுநர்கள் வழியாக வரக்கூடிய அழுத்தங்கள் முன்வைக்கிறாங்க. நாங்கள் இந்த கேஸ்ல நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, இதை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு விட்டது. எந்த ஒரு நாலு கேஸ் சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. திமுக இந்த முடிவை எப்படி பார்க்குது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முடிவை இல்லை, அது இப்போதைக்கு திமுக அதை பார்ப்பதற்கான ஒரு காலமோ அல்லது அதற்கான ஒரு நெருக்கடியோ எதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தேர்தல் சூழலோ இப்போதைக்கு உடனடியாக இல்லை. அதனால் அது அவருடைய கருத்து. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கடந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அமைத்த கூட்டணியின் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன கிடைத்தது, அல்லது அரசியல் ரீதியாக அவர்கள் பலப்பட்டார்களா பலவீனப்பட்டார்களா என்கிற கேள்வியை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுய விமர்சனம் செய்து கொள்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது உங்கள் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட திருமாவளவன் கூறுகிறார், நாங்கள் திமுக அதிமுக இரண்டையும் எதிர்ப்பது என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது தவறு என்று இப்போது உணர்கிறோம் என்று. இந்த தவறை நாங்கள் அப்போதே சுட்டிக்காட்டினோம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு தலித்துகளினுடைய ரெப்ரசன்டேஷன் என்பது சட்டசபையிலோ நாடாளுமன்றத்திலோ மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது இந்த தேர்தலில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் என்பது நிச்சயமாக தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் சட்டசபையில் ஒழிப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பது இல்லாமல் போனதற்கு அவர்கள் அமைத்த ஒரு கூட்டணியும் முக்கிய காரணம். அப்படி இருக்கிற போது தங்களுடைய இயக்கத்தை அல்லது அதனுடைய எதிர்காலத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்காகவாவது தாங்கள் வேறொரு வலிமையான ஒரு அணியை நோக்கி செல்ல வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் நினைப்பது இயற்கை. நிச்சயமாக மக்கள் நல கூட்டணியில் தாங்கள் ஒரு தற்கொலை பாதையை தேர்ந்தெடுத்தோம் என்பதை அந்த கூட்டணியில் இருந்த பலர் உணர்வது போல திருமாவளவன் அவர்களும் உணர்கிறார் என்பதைத்தான் அவருடைய இந்த கருத்து காட்டுகிறது. இல்லை, அதாவது ஷார்ட் டேர்ம் வர்சஸ் லாங் டேர்ம்
அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் முன்வைச்ச இது வந்து எப்படி அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டுமோ அதே மாதிரி திமுகவும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் போனார். ஸோ இது வந்து ஒரு 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 அதாவது பல்டி என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு ரிவர்சல் ஆஃப் பொசிஷன் தான். அதாவது இந்த யுக்தி பயன்படுத்த யூஸ் ஆகலை, தோல்வி அடைந்து விட்டது. மக்களிடையே மக்கள் நல கூட்டணியை புறக்கணித்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு தனி வாதத்துக்கே வந்து அது போக வேண்டிய ஒரு விவாதம், அது தனி விஷயம் அது. ஆனால் இந்த சிச்சுவேஷன்ல இனிமேல் அரசியலில் ஒரு அளவுக்கு ஒரு ஹோல்டு இருப்பதற்கு வேறு வழி இல்லை. அதிமுகவோ திமுகவுடன் சேர்ந்தால்தான், ஒரு கூட்டணி அமைத்தால்தான் நம்மால் அரசியலில் தொடர்ந்து ஓரளவுக்கு ஒரு வலுவான சக்தியாக நீடிக்க முடியும் என்று திருமாவளவன் ஒப்புக்கொண்டிருக்கிறது தான், அப்படிதான் நான் பார்க்கிறேன் இது. ஆனால் அது வந்து அவருடைய ஏற்கனவே பல முறை தெரிவித்த, சமீப காலகட்டத்தில் தெரிவித்த அந்த பிரின்சிபிள் சேயிங், இரண்டு கட்சிகளும், இரண்டு பெரிய கட்சிகளும் ஊழல் கட்சிகள், இரண்டு கட்சிகளுமே தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சிகள், அதை எதிர்த்து நாங்கள் ஒரு அமைப்பு முன்வைக்கிறோம் மக்கள் முன் அப்படிங்கிறது ரிவர்சல் தான். மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை அவங்க முன் வச்சுதான் இந்த முயற்சியை தொடங்கி இருக்கிறாங்க. இது எப்படி திமுகவுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யறதாக இருக்குமா, இல்லை நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் அரசியல்ல அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அந்த உள்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு நீங்க சொன்ன தலித் அரசியல் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அடுத்த பாதையை நோக்கி நகர்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்யும் நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இந்த மதசார்பற்ற என்ற ஒரு விஷயம் வருகிற போது நிச்சயமாக அதிமுக ஒருபோதும் தன்னை ஒரு மதசார்பற்ற ஒரு அணியாக அது தன்னை அழைத்துக் கொள்ளாது. அதே போல பாஜக இருக்கக்கூடிய எந்த ஒரு அணியும் மதசார்பற்ற அணியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது அப்படி ஒரு கூட்டணியில் அமைகிற சூழல் வந்தால் இந்த மதசார்பற்ற என்கிற விஷயத்தை முதலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த கோணத்தில் கூட அவர் அதை யோசிக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே கூட இப்பொழுது தான் அமைத்த இந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்து விட்டது. இது எந்த விதத்திலுமே மக்களிடம் எந்த செல்வாக்கையும் பெறாது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிற்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக இந்த கருத்தின் மூலமாக ஒப்புக்கொள்கிறார். அப்படி இருக்கிற போது தன்னுடைய கட்சியை மறுபடியும் கட்டமைப்பதற்கு அவர் நம்பக்கூடிய ஜனநாயக கருத்துக்கள், மதசார்பற்ற கருத்துக்களுக்கு எந்த அமைப்பு ஒரு இணக்கமாக இருக்குமோ அந்த அமைப்போடு அவர் போகலாம் என்று நினைப்பது இயற்கையானது. இன்னொரு விஷயம், அவர் இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்று முடிவெடுத்து விட்டார் என்று சொல்வது என்பது எந்த டைமில் அவர் அந்த முடிவை எடுக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி, அவர்கள் அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த இரண்டு கட்சிகளோடும் அவர்கள் வைத்த கூட்டணிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அவர்கள் பிரதிநிதியாக சென்றதற்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருந்த கூட்டணி தான் முக்கியமாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் தலித் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் என்பவர்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணல அப்படின்னு. அதாவது என்னென்றால் மற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்காக எத்தனை விஷயங்களுக்காக அவருடைய வரலாற்றில் அது போராடி இருக்கிறது. ஆனால் தலித் மக்கள் தங்களுக்கு பேசும்போது, இதே அமர்வுல பேசும்போது, நாங்க மதவாதத்தை எந்த அளவுக்கு தீவிரமா எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு ஜாதியவாதத்தையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்றது மாதிரி ஒட்டுமொத்தமாக அதற்கான பிரதிநிதிகளா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அரசியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தலித் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறது. தலித் அரசியல் என்பதை ஒரு மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்ததில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தலித் அரசியல் தொடர்பான விவாதங்களையே மையக்களத்திற்கு கொண்டு வந்ததிலும் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த அரசியல் என்பதை பலவீனப்படுத்துவதற்காக அல்லது அவர்களுடைய குரலை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு சதியில் திருமாவளவன் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது 2 பாயிண்ட். ஒன்னு திரு மனுஷ்புத்திரன் சொல்றது போல தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் சட்டப்பேரவைனா விடுதலை சிறுத்தைகள் மூலமாகத்தான் அது பெற வேண்டும் என்றது எனக்கு புரியல. ஏன் திமுக அதிமுக மூலமாக அவர்கள் பிரதிநிதித்துவம் பெறக்கூடாதா? அதாவது விடுதலை சிறுத்தைகளுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால் தலித் குரல் சட்டப்பேரவையில் ஒலிக்குங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பிரதான 2 கட்சிகள் ஏன் பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்க கூடாது என்பது ஒரு கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது இந்த மதசார்பற்றது அப்படிங்கிற இது அதாவது ஒரு நம்ம வீட்டுல வச்சிருக்கிற ஒரு ஸ்பேர் ஷர்ட் மாதிரி, எப்போ அது தேவையோ அதை எடுத்து மாட்டிக்கலாம். ஏன்னா நான் அரசியல் ரீதியாக ஒரு காம்ப்ரமைஸ் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா மதசார்பின்மை, இப்போ திமுகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள கட்சி தான், அப்போ பாஜக மதசார்பற்ற கட்சியா?
இப்ப மதவாத கட்சியா? அதாவது எப்போ அரசியல் ஆதாயம் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தாங்கள் எடுத்து எந்த கட்சியாக இருந்தாலும், இந்த ஒரு கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, எந்த கட்சியா இருந்தாலும் அகில இந்திய அளவுல, இது இங்க மட்டும் நடக்குது அங்க மட்டும் இல்ல, அகில இந்திய அளவுல அந்த பழைய ஸ்பேர் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு நான் ஏற்கனவே கூறியதை எல்லாம் நான் மாற்றிக்கொண்டு அந்த எந்த கட்சியை நான் கடுமையாக விமர்சித்தேனோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போறதுக்கு முன்னாடி போடுற சட்டை தான் மதசார்பற்ற சட்டை. ரெண்டு விஷயம் இருக்கு. மதசார்பின்மையை வெறும் சட்டையாக மட்டும் பார்ப்பது என்பது சுமன் அவர்களுடைய பார்வை. அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அறிக்கை கொடுக்கிறார், நீங்கள் ஏன் அஞ்சலகங்களில் கங்கை நீரை விற்கிறீர்கள், இது மதசார்பின்மைக்கு எதிரான ஒரு செயல் என்று அறிக்கை கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்காவது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுப்பதற்கான ஒரு மனப்பான்மை இருக்கிறதா, ஒரு துணிச்சல் இருக்கிறதா? எதற்கு அந்த அறிக்கையை கொடுக்கிறார்? இன்னொரு விஷயம் நீங்க பாருங்கள், ஒரு பிஜேபியோடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக உறவு வைத்தது என்பதனாலேயே, அந்த தேர்தல் கூட்டணியினாலேயே திமுகவினுடைய மதசார்பற்ற கொள்கைகள் அல்லது மதசார்பின்மைக்காக செய்த வேலைகள் அனைத்துமே வெறும் சட்டையாக மாறிவிடுமா? இது என்ன ஆர்குமெண்ட் எனக்கு புரியவில்லை. அப்படி பார்க்கிற போது பகுத்தறிவுவாதமாக இருக்கட்டும் அல்லது சமூக சீர்திருத்தமாக இருக்கட்டும், கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றியிருக்கக்கூடிய பங்குகளை எல்லாம் வெறும் சட்டையாக மட்டுமே அவர் பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னால் அது உண்மையில் அவருடைய அரசியல் பார்வை என்பது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க தலித்துகளுக்கு இடம் கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் என்பதற்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு தலித்துகளுக்கு பிரதித்துவம் கொடுத்திருந்தால் எங்கள் கட்சி அமைப்பு கொடுத்திருக்கிறோம். குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். தலித் மக்களுக்காக திமுக ஆற்றியதற்கு நிகரான பங்கை எந்த கட்சி ஆற்றியிருக்கிறது? இன்னொரு விஷயம், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்சி அமைப்புக்குள். அப்படி இருக்கிற போது ஒடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்தில் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கூற்றாக இருந்ததுன்னா, ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சின்னு விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற போது திமுக அந்த கருத்தை முன்னெடுத்து செல்லவே இல்லை? தலித் முதலமைச்சர்னு பேசுற போது அதற்கு திமுக என்ன மாதிரியான ஆதரவுகளை வழங்கியது? இந்த கேள்வியெல்லாம் வரத்தானே செய்யுது. நாங்க இந்த கேள்விக்கு பலமுறை பதில் சொல்லியிருக்கிறோம். நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறீங்கன்னா முதல்ல கூட்டணி அமைக்கணும். கூட்டணியின் அடிப்படையில் நம்ம வெற்றி பெற்றா நம்ம ஆட்சி அமைக்கிறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். நீங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் நீ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உங்க கூட வருவேன்னு சொல்வது என்பது எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுமா? யார் திருமாவர்கள் எங்களுடன் பேசினாரா அல்லது வேறு யாராவது உட்கார்ந்து பேசினார்கள்? எங்களோட உறவில் இருந்தவர்கள் தானே அவர்கள், இணக்கமாக இருந்தவர்கள் தானே அவர்கள். மாறாக ஒரு பெரிய கட்சிக்கு இது போன்ற ஒரு அவர்களை உடனடியாக எதிர்க்கக்கூடிய விதத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைப்பது, கூட்டணி ஆட்சி என்பதற்கு அடிப்படையில் பல படிநிலைகள் இருக்கின்றன. அந்த படிநிலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கடந்தார்களா? அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் என்றைக்காவது இருந்திருக்கிறார்களா? ஒரு சேலஞ்ச், ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவங்க விடுறாங்க, உடனே அந்த கட்சி கூப்பிட்டு சரி நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்லணுமா? அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே அமைஞ்சது கிடையாது. மாறாக சேர்ந்து வேலை செய்வோம், அதன் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வருவது என்பது வேறு. ஆக இவர்களுடைய அணுகுமுறை என்பது இப்படி ஒரு கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக திட்டமிட்ட வகையில் அவர்கள் செயல்பட்டார்கள். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொன்ன திருமாவளவனுடைய இந்த கருத்துக்கு தான் திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுய விமர்சனம் செய்யறாங்க, இதை அவங்க மறுபரிசீலனை செய்யறாங்க, இது ஆரோக்கியமான முடிவு, தலித் அரசியல பின்வாங்கிட்டாங்க எங்க சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க என்ன கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதாவது ஒரு அபிப்பிராயம் என்பதும் ஒரு ஆட்சியில் பங்கெடுப்பது என்பது இரண்டு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. தொலைக்காட்சி பேட்டியில தான் இந்த கருத்தை சொன்னீங்க, தொலைக்காட்சி பேட்டியில தான் இந்த கருத்தை சொன்னீங்க, திருமாவளவன் தொலைக்காட்சி பேட்டியில தான் இந்த கருத்தை சொன்னாரு. திமுக தலைவரோடு பேசாம அவர் எந்த விதமான கருத்தையும் அவர் சொல்லாதனால நாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய கூட்டணி நாங்க வச்சுக்க மாட்டோம், நீங்க வெளிப்படையா அறிவிக்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், கூட்டணியை பற்றி பேசுவதற்கான அவகாசமோ அல்லது அதற்கான நிர்பந்தமோ உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது இல்லை. தேர்தல்கள் வருகிற சமயத்தில் அப்படி சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஜெயலலிதா சொல்ல முடியுமா, திமுக சொல்ல முடியுமா, அல்லது தேமுதிக சொல்ல முடியுமா? ஆக இது நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்டலான தீர்ப்பு நம்முடைய எல்லா அமைப்பும். தமிழ்நாட்டில் தலித் சமுதாயத்தினுடைய பாப்புலேஷன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 18 to 20% மக்கள் இருக்கிறாங்க.
விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கும் வாக்குகள் எவ்வளவு? கிட்டத்தட்ட 1.5% குறைவாக இருக்கிறது. அப்போ பெரும்பாலான தலித் மக்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க? திமுக ஓட்டு போடுறாங்க, அதிமுக ஓட்டு போடுறாங்க. அதனால விடுதலை சிறுத்தைகளுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால்தான் தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இல்ல. ஒரு நிமிஷம் அது வந்து இல்ல அதாவது தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கோ அவர்கள் அதன் பிரச்சனைகளை முன்னிறுத்துவதற்கோ இந்த கூட்டணி தான் உதவ வேண்டும் என்று எந்த விதமான நிர்பந்தம் எப்படி வந்து மதசார்பற்றமை அப்படிங்கறது வந்து ஒரு சட்டையா எடுத்துக்கிறாங்க. தலித் உரிமைகள்ங்கிறது இன்னொரு சட்டை. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டைகள் தான். சமூக எந்த மாற்றத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுக்கென ஒரு அரசியல் அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் திமுக அவர்களை ஆதரித்து வந்திருக்கிறது. எப்படி அவர்கள் உரிமைகளை ஆதரித்திருக்கிறதோ அதே போல இன்றைக்கு உருவாக்கக்கூடிய பெரும்பாலான தலித் தலைவர்கள் அல்லது தலித் அமைப்புகள் ஒரு காலத்தில் திமுகவால் அரவணைக்கப்பட்ட அமைப்புகள். அப்படி பார்க்கிற போது இது வெறுமனே சட்டை என்று சொல்வது என்பது முழுக்க முழுக்க தலித்துடைய வளர்ச்சிக்கு எதிராக அவருடைய முன்னேற்றத்திற்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். விடுதலை சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவு வெற்றி பெற்று தலித் மக்களுடைய பிரதான பிரதிநிதியாக வந்திருந்தாங்கன்னா இவர் சொல்றதுல வந்து ஓரளவுக்கு கேட்டுக்கலாம். பிரதான பிரதிநிதி அதிமுகவும் திமுகவும் தான். அந்த சமுதாய மக்கள் திமுகவும் அதிமுகவும் தான் நம்புறாங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளோ அல்லது வேறு கிருஷ்ணசாமி அவர்களோ இன்னும் பல அமைப்புகள் இங்க இருக்கின்றன. அவர்கள் முன்வைக்கக்கூடிய பல கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி கொடுத்தில்லை சார். நீங்க சொல்றதுல இயல்பாவே எழக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க தனித்தொகுதியை சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட்டு அதுல வரக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் தான் பேச போறாங்க, இல்ல அவங்க பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது நீங்க சொல்றது ஒரு கேள்வியாக எழுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட எல்லா தொகுதிகளையும் அந்த கட்சி வந்து தலித் மக்களை மட்டும்தான் நிறுத்தி இருக்கிறாங்களா? இப்போ மக்கள் நல கூட்டணியோட இருக்கிற நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையுமே அவங்க பிரதிநிதித்துவத்தை பேசட்டுமே, அவங்களே கூட முடிவு எடுக்காத போது உங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு நியாயம்? ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக அவருடைய உரிமைகளுக்காக போராடி வந்திருக்கிறது என்பது ஒரு விஷயம். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளை முழுக்க முழுக்க ஒரு ஜாதி கட்சியாக மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களுக்கு பொதுவான பல்வேறு உரிமைகள் சார்ந்த பார்வைகள் மாட்டார். அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதி கொடுமைகளுக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காகத்தான் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் அவர்களுடைய பிரைம் அஜெண்டா, முதல்நிலை அஜெண்டா என்பது அதுதான். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விதமான சமூக குழுக்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை மட்டும் முதன்மைப்படுத்தி எல்லாரும் பேசணும், எல்லா கட்சிகளும் மற்றவங்க பேசிட்டு இருக்காங்க. திமுக செய்திருக்கிறது. திமுகவோடு மக்கள் தேமுதிகவோட இணைப்பு விழா நேற்று நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில பேசும்போது திரு மு.க. ஸ்டாலின் வந்து திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், ஆனா திமுக அழிந்தது கிடையாது அப்படின்னு பேசுறாரு. யாருக்கான செய்தியாக இதை பார்க்கலாம்? இல்லை, பொதுவாக கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும், அதற்கு ஒரு கூட்டணி அமையக்கூடாது அல்லது அதை தனிமைப்படுத்தி அளிக்க வேண்டும் என்று பலரும் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறார், அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி நான் அவர்களுக்கு விளம்பரம் தேடி தரவில்லை என்று. ஆனால் மக்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அத்தகைய சதிகளில் ஈடுபட்டார்கள் என்பது. அதன் வழியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான அரசியல் எதிரியான அதிமுகவிற்கு தேர்தல் களத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலையை யாரெல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த இயக்கம் என்பது மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. எமர்ஜென்சி போன்ற ஒரு நிலையை எதிர்த்து நின்று உயிர் பெற்று வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். மிகப்பெரிய அரசியல் தோல்விகள், வெற்றிகள் அனைத்தையும் கடந்து இன்றைக்கும் கூட இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி எண்ணிக்கையில் இன்றைக்கு சட்டசபையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு அப்பாலும் அதனுடைய அந்த அடிக்கட்டுமானம் என்பது வலிமையாக இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. அந்த வகையில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது இந்த இயக்கத்தை சிறு சிறு சதிகளின் மூலமாக அழித்து விடலாம் என்று பகல் கனவு காண்கிறவர்கள் ஒருபோதும் அவர்கள் கனவு பழிக்காது என்கிற அடிப்படையில் தான் அதை சொல்லியிருக்கிறார். அவங்க பேர்லாம் சொன்னா விளம்பரம் தேடி தர மாதிரி இருக்கும் அப்படின்னு திரு மனுஷ். ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் திமுகவிலிருந்து வெளியே போனவங்களை பத்தி அவர் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான். பேர் சொல்ல வேண்டாம் அப்படிங்க இவர் சொல்றதுனால விளம்பரம் தேடி இல்ல, ஆப்வியஸா அவர் யாரை சொல்றாருங்கிறது நமக்கு தெரியும். அதாவது தொடர்ந்து இந்த மக்கள் நல கூட்டணி
அமைப்பை தொடர்ந்து இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். திமுக தொடர்ந்து சொல்லியிருக்கிறது அதிமுகவினுடைய பி டீம் அவர்களுக்கு சாதகமாக இந்த தேர்தலை மாற்றுவதற்காகத்தான். சோ ஆப்வியஸ்லி அந்த மக்கள் நல கூட்டணி பி டீமாக இருந்திருந்தால் அவர்கள் ஓரளவுக்கு தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் தோத்துட்டாங்கன்னு விடுங்க, அது மட்டுமல்ல, திமுகவை பெரும் அளவில் பலவீனப்படுத்துவது அவர்களால் முடியவில்லை. திமுக வலுவான எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறதுங்கிறது இவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சோ அதை அவங்க நிச்சயமாக திமுகவை பெரும் அளவில் பலவீனப்படுத்த அவர்களால் முடியவில்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வராமல் செய்வதற்கு அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சோ பெருமளவில் அந்த மக்கள் நல கூட்டணி அதை சார்ந்த தலைவர்கள் அவங்களதான் திரு ஸ்டாலின் கூறியிருக்கிறாரு, பேர் சொல்லாம அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இல்ல, நீங்க திமுகவிலிருந்து வெளியே போனவங்க அப்படின்னு சொல்லுகிற போது புரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. நேற்று நடந்த விழாங்கிறது வேறு. திமுகவிலிருந்து வெளியே போனவங்களை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றத கூட அதுல இருக்கிற யதார்த்தம், நடைமுறை, அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேமுதிகங்கிறது விஜயகாந்த்ங்கிற ஒரு தனி மனிதரால உருவான ஒரு உழைப்பு. விஜயகாந்த் தான் தேமுதிகவின் முகம். அவரையும் சேர்த்து தான் சொல்றாங்க, அந்த நிகழ்ச்சியில இதை சேர்த்து தான் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது எப்படி இதை பார்க்கலாம்? இல்ல, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடி 2 கட்சிகளையும் தாக்கி தான் பேசினாரு. அதிமுகவை தாக்காம பேசல, அதிமுகவும் தாக்கி தான் பேசினாரு, திமுகவும் தாக்கி தான் பேசினாரு. சோ தனிப்பட்ட முறையில் திரு விஜயகாந்த் திமுக மீது வன்மம் வைத்துக் கொண்டு திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்று மற்ற மக்கள் நல கூட்டணி இருந்த சில தலைவர்களை விட இவர்கள் விருப்பப்பட்டார் அப்படிங்கிறது நான் நினைக்கல. அப்கோர்ஸ் இப்ப பெருமளவுல தேமுதிகவினர் திமுக தேடி வந்துட்டு இருக்காங்கிறது அது தேமுதிகவினுடைய பலவீனத்தை தான் காட்டும். சோ அவங்க திமுக உடைக்க பாக்குறாங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்ல, அதாவது இந்த சுமன் அவர்களுடைய ஆர்குமெண்ட் படியே நம்ம எடுத்துக்கொள்வோம். மக்கள் நல கூட்டணி தான் இந்த விஷயத்தின் மையமாக இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைத்ததன் மூலமாக அவர்கள் அடைந்தது என்ன என்றும் மக்களிடம் அவர்கள் நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் முதலில் 4 பேர் வருகிறார்கள், மாற்று என்று சொல்கிறார்கள், பிறகு போய் வாசலோடு போய் சேர்கிறார்கள், விஜயகாந்தோடு போய் சேர்கிறார்கள். இவர்கள் அடிப்படையில் முன்வைத்த எந்த கோட்பாட்டோடும் தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் தங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அப்போதே அந்த கூட்டணி தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது. இன்னொரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால், தேர்தல் களத்தில் ஒரு குறைந்தபட்சமான ஒரு நம்பிக்கையை கூட, அதாவது இவர்கள் தனித்தனியாக வேறு கட்சிகளோடு இணைந்திருந்த போது பெற்றிருந்த வாக்குகளை கூட பெற முடியாமல் மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்தித்தார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டணி என்பதே உள்நோக்கமுடையது, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அமைக்கப்பட்டது என்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். நீங்க சொன்னதுல இருந்து 2 கேள்வி. ஒரு கட்சியை ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலே அந்த கட்சியை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு திமுக தவறாக புரிந்து கொள்கிறதா? வாக்கு சதவீதம் குறையுது அப்படிங்கிறது அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம், அதை அவர்கள் சரி செய்வதற்கான நடவடிக்கையில இனிமே தொடங்கவே மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கட்சிகளுமே அதிமுகவினுடைய கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை பற்றி பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இயற்கையாக ஒரு விஷயத்தை ஒரு கட்சி எப்படி யோசிக்கும்? ஒரு ஆட்சி மிக மோசமான நிர்வாகத்தை கொடுக்கிறது, அங்கு ஜனநாயகம் இல்லை, இப்படியெல்லாம் இவர்கள் பேசுகிற அதே சமயத்தில் அந்த ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு அரசியல் களத்தை தான் தாங்கள் உருவாக்குவோம் என்று இவர்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பது என்ன? நீங்க சொல்லுங்க. அப்போ இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்துகிற ஆட்சிக்கு ஒரு மாற்று வர விடாமல் செய்ததில் தாங்கள் ஒரு பங்கை ஆற்றி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு வெளிப்படையாக வைகோபந்தர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு நிமிஷம் சார், அப்படி இருக்கப்போ அவங்க கட்சியின் ஊழியர் கூட்டத்தில் பேசுறாரு, என்னுடைய ராஜதந்திரத்தினால திமுக ஆட்சிக்கு வர விடாம தடுத்துட்டே அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வரலன்னா இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த சூழலும் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக விளக்கமும் கொடுத்தார். அதாவது திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது மக்கள் நல கூட்டணியினுடைய பொறுப்பு அல்ல, விஜயகாந்தனுடைய பொறுப்பு அல்ல. அவர்களுடைய அரசியல் ரீதியாக அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது. அதிமுக தொடர்ந்து கேம்பெயின்ல அவங்க அதிமுகவையும் தாக்கி தான் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் அமைத்த வியூகம் இறுதியில் அதிமுக வெற்றி பெறும் வகையில் அமைந்தது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதற்காக இது இன்னொரு அட்மிஷன் மக்கள் நல கூட்டணி சமமாக போய் ஏனென்றால் வைகோட நீங்க எல்லா பேச்சுக்களையும் எடுத்து பாருங்க, 90% திமுகவை தனிப்பட்ட முறையில் தாக்குவார், அவர் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவார். ஆனால் ஒரு 10% விமர்சனம் தான் ஜெயலலிதா மீது வைத்திருப்பார். அந்த விதத்திலேயே அவருடைய அணுகுமுறை என்பது தெளிவாக தெரிந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.